ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கு செம்ம காம்பினேஷன் வெஜ் குருமா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஒரு விசில் விட்டு நான் எடுத்துருக்கேன். ஒரு கப்பு கேரட்டு, ஒரு கப்பு பீன்ஸு, அப்புறம் உங்களுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு மூடிடுங்க. இது சப்பாத்தி, பூரி, அடை எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நான் ஒரு 5 பேருக்கு செஞ்சுருக்கேன். நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்பூன் ஆயிலு, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா ஜீரணத்துக்கு ரொம்ப உதவும். 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தேங்காவை நல்லா சில்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 10-15 மிளகு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூனு சீரகம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வதக்கிட்டு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே அரைப்பதம் வெந்தால் போதும் காய்கறி. அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஏன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நல்லா கமகமான வாசமாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.